நாமினேஷன் முடிவுகள் செய்யப்பட்ட நபர்கள்: அமித், திவ்யா, கெமி, வியானா, சாண்ட்ரா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்க ஒரு ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, அதனால நாமினேஷன் நடக்கும். அந்த நாமினேஷனோட ரிசல்ட்டையே இந்த ப்ரோமோல நமக்கு காமிச்சிட்டாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் நாமினேஷன்ல எல்லாருமே வந்துட்டாங்க. 3 பேர் மட்டும் தான் வரல. எஃப்ஜே வந்து இந்த வாரத்தோட வீட்டு தலையா மாறி இருக்கான்ல, அதனால அவனை நாமினேட் பண்ண முடியாது, அவன் தப்புச்சிட்டான். இதை தாண்டி கமருதீன் நாமினேஷன்ல வரல. அதுக்கப்புறம் கானா வினோத் நாமினேஷன்ல வரல. கானா வினோத்துக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு, அவர் நாமினேஷன்ல வந்தாலும் ஈஸியா தப்பிச்சிருவாரு. ஆனா அவர் நாமினேஷனுக்கே வரல. இப்போ மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. ரம்யா ஜோ வந்துட்டாங்க, சுபிக்ஷா வந்துட்டாங்க, கெமி வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. பிக் பாஸ் வந்து எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருக்காரு. சுபிக்ஷா நீங்க வந்துட்டீங்க, ரம்யா ஜோ வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தப்பிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா யோசிச்சாங்க. ஆனால் கடைசியாக சாண்ட்ராவோட பேரையும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாட்டி நாமினேஷனில் வந்து நிறைய முக்கியமான, அதாவது வந்து பெருசாக கேமை விளையாடாத நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸில் வந்து வந்த 3 பேர் மேலே உங்களுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். அதாவது சாண்ட்ரா பண்ணுறது நிறைய பேருக்கு இப்போ பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி பிரஜின் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி திவ்யாவை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த அமித் வந்து எந்த கேமும் விளையாடாமல் இருக்காருங்க. இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க, கெட்டவங்களா இருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி சிலர் என்னன்னா சேஃபாக உட்காந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை முதல்ல தூக்கணும். இப்போ விக்ரம் பாருங்க, இவ்வளோ நாள் சேஃபாக இருந்தார், இப்போ உடச்சி பேசுறாரு, பார்வதி கிட்ட சண்டை போடுறாரு. இப்படி பார்க்க கூட நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் விக்ரம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தார்ல, அதை பார்க்கும்போது கடுப்பு தாங்க வந்தது. அந்த மாதிரி தான் அமித் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸில் சரியோ தப்போ கேமை விளையாடுறத அந்த 3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அமித் இது வரைக்கும் எதுவுமே இந்த வீட்டில் பண்ணது இல்லைங்க. அமைதியாக இருக்காரு, எல்லாருக்கும் சாஃப்டாக போயிடணுன்ற மாதிரி ரொம்ப அமைதியாக போறாரு. என்ன எல்லாருமே நம்ம பார்வதியை தான் போட்டு அடிக்கிறாங்க, அமித்தும் பார்வதியை போட்டு தான் அடிக்கிறாரு. அமித்துக்கும் பார்வதிக்கும் லைட்டாக ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். அதாவது கனி ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்தது பார்த்தீங்களா, அந்த சமயம் அமித் நீங்கள் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, விட்டுட்டு வெளியே போயிடுறீங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருப்பாரு. அதை தாண்டி அமித் இந்த வீட்டில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்கில் கூட பெருசாக பண்ண மாதிரி இல்லைங்க. இப்போ டாஸ்கில் வந்து இவருக்கு ஒரு ரோல் தந்தாங்கல்ல, கானா வினோத் ராஜாவாக இருக்கும் போது இவருக்கு ஒரு ரோல் வந்தது. அதுக்கப்புறம் விக்ரம் ராஜாவாக மாறும் போது ரோல் வந்ததுல, அந்த ரோலை இவர் பெருசாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு எஃபர்ட்டும் போடலங்க. ஸோ எனக்கு இந்த அமித் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் கெமி போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கெமிலாம் வந்து டாஸ்கில் விளையாடுற மாதிரி அவங்கள காமிச்சுப்பாங்களே தவிர இது வரைக்கும் அவங்க இந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணதில்லைங்க. கெமி போனாலும் நல்லாயிருக்கும். ரம்யா ஜோ கண்டிப்பாக போனோங்க. ரம்யா ஜோ எப்படி வாரம் வாரம் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. பிரவீன் ராஜ் போனார் பார்த்தீங்களா, அந்த வாரமே ரம்யா ஜோ தான் போயிருக்கணும். துஷார் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ரம்யா ஜோ ரொம்ப ஒஸ்ட்டுங்க. துஷாரே சரியாக ப்ளே பண்ணல, ஆனால் அவன் ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே வெளியே போயிட்டான். ஆனால் ரம்யா ஜோ மட்டும் ஒவ்வொரு வாரமும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, திவாகரை உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் திவாகர் எவ்வளோ தெரிவார். இப்போ ஒரு நாளைக்கு எபிசோடு 1 மணி நேரம்னா அதில் 40 நிமிஷம் 30 நிமிஷம் திவாகர் வந்துருவார். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ரம்யா ஜோ வெளியே தெரிஞ்சிருக்காங்களா? ஒன்றுமே வெளியே தெரியலங்க. விஜய் சேதுபதியும் வாரம் ரம்யா ஜோ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ரம்யா ஜோ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு அவ்வளோ சொல்லியும் நம்ம எப்படி ஓட்டு வாங்கி அவங்க உள்ளே இருக்காங்கன்னே தெரியலங்க. இவங்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறா, எப்படி ஓட்டு வாங்குறாங்க ஒன்றும் தெரியல. ஸோ எனக்கு வந்து இந்த 3 பேரில் யார் போனாலும் நான் சந்தோஷம் தாங்க படுவேன். ஏன்னா இவங்க 3 பேருமே செம்ம மிச்சராக இருக்காங்க. யார் கெமி, அதுக்கப்புறம் ரம்யா ஜோ, இதை தாண்டி அமித், இவங்க 3 பேரில் யார் போனாலும் எனக்கு சந்தோஷம். சுபிக்ஷாவும் கேம் கொஞ்சம் கம்மியாக தான் விளையாடுறாங்க, பெருசாக வெளியே தெரிய மாட்டாங்க. அரோராவும் கேம் கம்மியாக தான் விளையாடுறாங்க, பெருசாக வெளியே தெரிய மாட்டாங்க. அரோரா போன வாரம் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ சுபிக்ஷா அரோராவை கூட நம்ம விட்டுடலாம். ஆனால் இந்த 3 பேர் பக்கா மிச்சராக இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், இவங்க வெளியே போகிறதும் ஒன்று தாங்க. இதுக்கப்புறம் வந்து டிசர்விங்கானவங்கள வந்து வெளியே அனுப்பிடக்கூடாது. யார் டிசர்விங்னு சொல்கிறேன்னா, திவாகர் வந்து நீங்கள் என்னதான் குற்றச்சாட்டு வைங்க, அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்ட்டு, அவர் ஒழுங்காக அவரோட வேலையெல்லாம் பண்ணார். டாஸ்கில் ஒரு வாட்டி தான் அவர் ட்ரெஸ்ஸை கழட்டினார். அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் ஆட மாட்டேன்னு போனார். மற்றபடி ஒழுங்காக தான் எல்லாத்தையும் பண்ணார், அவர் வெளியே போயிட்டார். பிரவீன் ராஜ் ஒழுங்காக தான் பண்ணார், அவர் வெளியே போயிட்டார். துஷார் ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தான். ஸ்டார்டிங்லாம் மொக்கையாக தான் துஷார் இருந்தான், அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தான், வெளியே போயிட்டான். இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி போகக்கூடாது. ஃபேரான எவிக்ஷன் தான் இதுக்கப்புறம் நடக்கணும், அன்ஃபேரான எவிக்ஷன் நடக்கக்கூடாது. அதனால் ஓட்டு போடுறவங்க கவனமாக போடுங்க. இந்த கெமி அவங்களெல்லாம் கண்டிப்பாக வெளியே அனுப்பணுங்க. கெமிலாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இவ்வளோ வாரம் ஓட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கெமி
கெமி ப்ளேவே பண்ணாமல் 40 நாளைக்கு மேலே ஓட்டிட்டாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கும்ல, உங்களுக்கு இருக்க கருத்தையும் சொல்லுங்கள், நானுமே அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.